வந்து விட்டோம். ஒரே 1000 ரூபாய்க்கு உள்ளது. சற்று அமர்ந்து பார்க்கலாமா? வந்துவிட்டோம் மதுராபுரி கானகம். இந்த கானகத்திலேதான் ஜெகன் மோகனாட்சி என்ற பெண்ணாகப்பட்டவள் இருக்கின்றாள். ஏய் ரவிச்சந்திரா, அவளை பார்த்தால் அவள் கண்களுக்கு தெரிந்து விட்டவள் அவள்தான் உன் மனைவி. நீதான் அவள் கணவன் தெரிவித்தார். ஆனால் அந்த மதுராபுரி கானகத்தை பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு கண்ணுக்கு நாம தெரியணும். ஆமா, பார்த்தாதான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா மோடி மோடிங்குது ஏங்க நீங்க தான் திறக்கணும் அக்கா. அதான் இந்த 1000 நாள் படைத்த ஆதிசேஷன் பேரவை படைத்த மந்தியாக இருக்கின்றார். 1000 நாள் யாருக்கு ஆதிசேஷன் அவனால கூட வந்துக்க முடியாது. அதுக்கு இந்த ஜெகன்மோகனாகி எழில் மடமாக்கி வந்தாங்க. எப்படி எழுப்புறது, இவன் எப்ப நம்மளை பாக்குறது? ஆமா, இவன் தோழி இருந்திருப்பான். தோழி தொலை மாத்தி இவனை எப்படியாவது ஊசி போட்டு எழுப்பிடுவீங்க. அவன் நம்மளை பார்ப்பான். அப்புறம் பார்த்தா அது ஓகே ஆகுது, ஓகே ஆகுயா பார்த்துக்கலாம். பேகி வந்து எடுத்தான் இளவரசி யாரு பாரு.
ஐயா ஓ ஓகே ஆயிடுங்க ஆ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு யாவ் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சா யாவ் நீ தான் நம்ம கண்ணு நந்தவனத்துல அங்க ஏங்க எங்க எங்கட பேசுங்க அங்க இருக்கிற நந்தவனத்துல இருக்கிற முழுக்க எங்கட பேசியா யாவ் உங்களுக்கு அறிவு இருக்கா புத்தி இருக்கா சூடு இருக்கா சொல்லு இருக்கா வெக்கமான சூடு சொல்லு ஏதாவது இருக்குது உனக்கு ஏம்மா, அதெல்லாம் பார்த்தா அந்த தோல் வர முடியாது ஆமா என்ன இருக்குது பக்கத்துல இடமா இல்ல எதுக்கு ஒரு தம்பி வச்சிருக்கியா செக்ரட்டரி பார்த்தா செட்டுக்காரங்க போனா சேர்ந்து வச்சா ஏங்க இளையராஜா இந்த பொண்ணு அதாவது இந்த மாதிரி வேலைக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இருக்கக்கூடாது அதை விட்டாதான் சரி வரும் இதெல்லாம் இங்க இப்ப பார்த்தது இல்லை அதெல்லாம் ஆதியில பார்த்தது 70 வயசுல பார்த்தது யாவ் இது எனக்கு சொந்தமா நடக்கணும் எப்படி வரலாம் யா வர எதுக்கு வரும் யா 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 வருவ யா யா வர வரலாம் கேக்குறியா யா வந்த எதுக்கு வருவ இல்ல போமா பேசுவியா சரி நீ யாரு சரி உன் நீ நண்பன் யாரு நீ யாரு நானா என் பட்ட ஒரு பொண்ணு எப்படி தெரியுது நீ நீ ஒண்ணு ஒண்ணு காலை அது அரைஞ்ச பிடிச்சவன் நீயே சொல்லிக்கிட்டா நீயே சொல்லிக்கிட்டால நீ சொல்லணுமா நான் சொல்லணும் நிலவுக்கு என்ன என்ன உள்ளாய் மாறியது மாறும் அந்த ஆட்டா முட்டி முட்டி பாத்து நீயும் குட்டில போட்டுருவேன் குட்டியில போட்டு நாளைக்கு எங்க வந்து வச்சு வாயா ஆமா நான் கேட்டகரி பதில் உன் பேர் என்ன என் பேர் ரூபச்சந்திரன் என்னது ரூபச்சந்திரன் ரூபச்சந்திரனா பெரிய இடம் நீ நினைக்கிறது சாதாரண இடம் கிடையாது ஐயா பெரிய இடம் பெரிய இடம் இதெல்லாம் சொல்லு பாண்டுகள் சொல்லக்கூடிய இவர் ராஜாக்கல்வி சரி ஆறுதல் பெருமாளுக்கும் ஆ, அள்ளி மகாராணிக்கு திருமணம் செய்து ஆ. அவருக்கு புலேந்திரன் என்று ஒரு பிள்ளை பிறந்து சரி. அவருக்கு காந்தாருக்கு திருமணம் செய்து ஆ. அவருக்கு பிறந்த பிள்ளைதான் ஆ, ரூபச்சந்திரன் அப்படியா யோ ஐயோ என்ன படி போச்சா ஏங்க ஏங்க படி போச்சா எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உன் கண்ணுக்கு எந்த ஆள் தெரிகின்றாரோ தெரியணும். அவரை புடிச்சு போடுங்க இவர்தான் நான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் ஆமா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சுட்டாரு ஆ. இவன் தெரியுமா எனது ஆசை மனமோகரவாரா, நீங்கள் ஏது தெரிஞ்சாரு தாரா. எனது ஆசை மனமோகரவாரா, நீங்கள் ஏது தெரிஞ்சாரு தாரா. என்னை சந்தன மாமா இந்த நடையழகும் உடையழகும் பாரம் என்னை கண்டு நடையழகும் உடையழகும் பாரம் என்னை கட்டி முத்தம் ஒன்று தாரும்
உன்னை பார்க்கின்ற பொழுது ஆ. தேனை போல் சொல்லுவாரே. ஆனால் அடுத்த மனமாசம் அங்க போய் வரவேற்க போனா தாய்க்கு தலைமகனா இருக்கணுமா? அவங்க பொண்ணு அது எனக்கு நடைமுறை நீ செஞ்சுட்டுனா உடனே வரத்துல அஷ்டமா செஞ்சு வரது அப்படி என்று அம்பா தெரிவித்தால் பொண்ணு நீ மட்டும் அவன் காடுகிறது எப்படி கிடைப்பா? நான் இருக்குமே, நான் இருந்தா வேற உனக்கு வழி காட்ட முடியும். அதுதான் தெரியாது திக்கு தெரியாது போக விட்டு தெய்வம் பொறி பார்த்துட்டான். உனக்கு நல்ல ஆரம் வந்து விட்டேன் கேட்டா ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆமாண்டா, ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்படி என்றால் நீ அம்பாள் கேட்ட வண்ணம் பலியும் கொடுக்க வேண்டும். அஷ்டமா சித்தி வரத்தையும் பெற வேண்டும். உன் முன்னோர்களை பழி வாங்கலை பழிக்கு பழியும் ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி? அந்த பீமசேனன் தம்பி இருக்கிறானே ஆளாளன் அர்ஜுனன், அர்ஜுனுடைய பேரன் புலேந்திரன் 32 அங்க அவையங்களே ஒரே பெற்றவன். அவனே சாய்க்கு தலைமகனாக வழங்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? இந்த ஆனந்த காலத்தில் அம்பாளால் வளர்க்கப்பட்ட பிள்ளை ஜெகன்மோகனாங்கியோடு உல்லாசமாக சுற்றி கொண்டிருக்கான். நீ அங்கே போனா ஒரு கல்லுல அவனை பிடிச்சி அடியோ தண்டாம அடித்து பிடிந்தா மாம் காலிக்கு நீ வெளியிட்டு விட்டா நீ என்ன செய்த? அம்பாளுக்கு கேட்ட வரத்தையும் வாங்கி விடுவாய். முன்னோர்களை பழி வாங்கணும், அவனையும் பழி வாங்கிடுவான். ஏன்னா பேராண்டி படம் பாட்டை சும்மா அவனையும் விட்டு செல்ல வசமா வந்து மாட்டினா காட்டுல திருட
எவ்வளவு நாள் ஏமாத்துட்டே இன்னைக்கு தான் கேட்டுக்கிறேன் என்ன வாசமா ஒண்ணும் கிடையாது. ஜெயிச்சு வாங்கிறதுக்கா கிடைச்சிட்டு சந்தோஷப்படாத. உங்க ஆத்தா என்ன கேட்டுது? என்ன கேட்டது? தாய்க்கு தலைமகன் விடுவதற்குள்ள 32 லட்சம் மருந்தா இருக்கணும். அவனே கண்ணி கல்யாணம் இருக்கணும். அவனை கொண்டாந்து எனக்கு நலமேஜாரத்தை செய்யணும்னா அவனுக்கு வரம் கொடுக்குறோன்னு சொல்லிடுறான். இன்னொரு கருத்து நீ மாத்திட்டு அன்றைக்கு என்ன படம் அதாவது மேல ஒரு சுத்தத்தை கூட வெளியே விடாது. இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவேன் ஏதோ இவன் கஷ்டத்தை அதிகாரம் பார்த்தாப்பா அச்சா ரத்தம் வந்துடுறியா? சரி எனக்கு நீதான் எனக்கு வேணும். உன் முதிரத்தையே தாய் பகன் ஆசைப்பட்டா. ஆனா நான் பகன் ஆசைப்படுறேன். அது வழி நீ கிடைக்கல. சரி போன போகட்டும். சாதாரண தாத்தா கிடையாது இன்னும் தயாரா இருக்கு. தாத்தா வந்து அப்புறம் பாத்துறேன். முதல்ல கொண்டு வந்து தேவைப்படுறேன். அப்புறம் எங்க அத்தாவுக்கு ஆண்டு வரக்கூடிய யார் என்று சொன்னார். நான் யாருக்கு பிறந்தே சங்கரகுல பரம்பரை என்று சொல்லுவார்கள். நேரம் இல்ல பேசலாம், ஒரு மணிக்கு பேசலாம். சங்கரகுல பரம்பரை பிறந்தவன் அந்த சங்கரகுலத்தை தோன்றி திருநாட்டிற்கும் காந்தாரி பெரியப்பனாகிய 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே ஒரு பெண் குச்சலை அது முடிந்து விட்டது. இரண்டாவது என் தகப்பன் பெயர் பாண்டு மகாராஜன். 2 மனைவிமார்கள். குந்தி தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவன் தரும. இரண்டாவது வீரன், மூன்றாவது அர்ஜுனன். இப்படி இரண்டாவது தாயாவாகிய மாதா தேவிக்கு 2 பிள்ளைகள் வந்தார்கள். நகுலம் சகாதேவன். இப்படியாக நான் வளர்ந்து ஒரு சமயத்தில் என் பெரியப்பன் மகனாகி துரியோதனின் பொறாமை கொண்டு எங்களை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டினான். என்னை கங்கை ஆற்றியை தூக்கி எறிந்தால், உண்ணும் உணவுடைய விஷத்தை கலந்தால், குடிக்கும் ஜலத்திலே நீரை கலந்தால், குளிக்கின்ற ஜலத்திலே செப்பூசி நாட்டினான், அதற்கு மாறி கட்டினான். அனைத்தையும் முறியடித்து சூதாட்டம் ஆடி உப்பு தட்டி உறவோடு அனைத்து வந்து கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானம் கொடுத்தால் அந்த வகனைகள் எல்லாம் முடித்து அதன் பிறகு நான் உலக உணவராக தூது அனுப்பினேன். தூது அனுப்பியதற்கு அந்த துரியோதனன் நாடாண்டவர் நாடே காடாண்டவர் காடே என்று வைத்தார். அதன் பிறகு அவன் சஞ்சயனை தூதாகிறான். அதன் பிறகு என் மாமாவாகிய கண்ணனை தூதாக அனுப்பினேன். அந்த தூதினை என்ன சொல்லிவிட்டான் துரியோதனன்? நாடாண்டவர் நாடே காடாண்டவர் காடே என்று விட்டான். புத்தம் இறந்தால், திரவ இறந்தால், வீரம் இறந்தால் வெற்றி கொடி சொன்னான். 18 நாள் வாகன கொடுத்தான். 18 நாளிலே 10 நாள் போலே தாத்தாவாகி பீஷ்மர் ஆண்டான். 12 பகதத்தன் ஆண்டான். 13 அபிமன்யு ஆண்டான். 14 சைந்தன் ஆண்டான். 15 தோழர் ஆண்டான். 17 அண்ணன் ஆண்டான். 18
துரியோதனன் நீண்ட நாள் தந்தை நான் அடித்து விடுவேன் என்று சொல்லி சபர்மன்ற மடுவிலே பின்காலாகவே நடைந்த மடுவிலே வந்து விட்டால் தேடி வருகிறேன் கிடைக்கவராய் அந்த மடுவிலே இறந்த சேவர்கள் எழுப்புவதற்கு மிருகத்தென்று உத்தரித்தோர் அந்த கங்காதி கங்காதி அடித்தேன் அந்த பெரிய புறப்படா அவர் உயிர் எங்கிருந்து அறிந்தேன் அவர் துறையிலே அடித்தேன் துணை ஆனா அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி துரியோடு ஆண்ட பிறகு இரும்போச்சு எல்லாம் 5 எழுதி கொண்டார் 5 கொண்டார் ஐயம் மட்டும் மூடிக்கொண்டார் 5 அவர்களை என்னுடைய மனைவியாகிய பாஞ்சாலி அண்ணா ஏன் எனது மைத்துனன் துரியோதனன் மாண்டு விட்டார் மாண்ட பிறகு 5 குழந்தையும் மூடிக்கொண்டிருக்கின்றார் என்ன 5 காரணமா தங்கா தங்கைக்கு அரபின் வருகளையும் அன்பின் ஜபமும் பரிபூர்ண சேனாபதியும் முண்டா பலியும் மூடிய உள்ளம் இந்தபடிக்கு செய்யாதனால் சாய்வோம் சகதியும் அண்ணனும் 5 மடக்கி அரபின் வருகை சொன்னால் முகமிலே அம்மா வந்து அந்த அரவானை பழி உண்டால் ஜெயித்திருக்கலாம் அந்த ஒரு மனப்பாடம் அப்படி ஒரு 2 அரபின் அன்பின் தவறு நான் மீது சொன்ன புத்தகத்தை அந்த சமூக நடுவே உச்சரித்திருந்தால் இறந்த சேரர்கள் என்று நான் வென்றிருப்பேன் 2வது மனுஷனை 5 நடுகளையும் அன்னையும் 13 சேனாபதியும் அந்த அசுவன் தாமனை பட்டம் கொடுத்திருந்தார் அவனும் ஜெயித்திருப்பார் அவனும் ஜெயிப்படவில்லை அரவின் வருவர்களையும் அன்பின் தவறும் பரிவசனம் உண்டாவையும் அந்த விதிரனுக்கு நின்று ஒழியாமல் இருந்தால் வீட்டில் வந்து 5 குளம் சொல்லி வந்திருக்கிறது அதன் பிறகு பக்காப்பு ஏற்படுத்தி சீரும் சிறப்போடு ஆண்டு வந்து இப்பொழுது என்னுடைய பங்கிலே பாஞ்சாலி இருக்கின்றார் பாஞ்சாலி பார்க்க வேண்டும் தாத்தா தேவையில்லை நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு நானும் பார்த்துதான் முடிச்சுட்டு ஆபத்து வந்து விட்டது ஆபத்து தங்கி அந்த வரத்திலே மனத்தாக்கி என்ன செய்கின்றாங்க விழுந்தாவுடைய வாங்காலிக்கு பதிய வேண்டும் அப்படி எடுத்திருக்காங்க சிறையெடுத்துக்குள் இருக்கின்றான் நீ பாட்டியை கூட்டிட்டு போய்
வணக்கம். கல்வி கரையில கற்பவர் ஆசில மெல்ல நினைக்கும் பிணிப்பல தெளிதின் ஆராய்ந்து அம்மையுடைய கற்பவை பாலன் குறுகின் தெரிந்து அன்னப்பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை ஒதுக்கி பாலை மட்டுமே பருகுமா. இது மூதனின் கருத்து. நான் யார்? நான் எங்கிருந்து வருகிறேன்? நானும் அஸ்தாபத்தை ஆனவருக்கு பீமவாரதிய அன்பு மனைவி ஆசை மனைவி. என் பெயரோ பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். யாகத்திலே பிறந்தால் என்னை யாகஜன் என்று அழைப்பார்கள். துரோபத மன்னனுக்கு மகாய் பிறந்தால் என்னை துரோபதன் என்று அழைப்பார்கள். நானும் என்னுடைய கணவரை பாட வேண்டும். அதற்கு முன்னதாக என் அண்ணனை தொழுதுவிட்டு பிற்பாடாக என்னுடைய கணவரை காணலாம். தேனிருக்கும் இடத்தில் பால் இருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா. இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் நாராயணா முரளிதரா நாராயணா முரளிதரா. இருக்கும் இடத்தில் தான் இருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் நாராயணா முரளிதரா நாராயணா முரளிதரா. மலமேலு மங்கை மகிழும் மணாளா மலமேலு மங்கை மகிழும் மணாளா அடியவர் குறைகளை தீர்க்கும் முலானா நாராயணா முரளிதரா நாராயணா முரளிதரா. தேனில் உள்ளத்தில் பால் இருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா. தேவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் நாராயணா முரளிதரா நாராயணா முரளிதரா. நாராயணரை 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 கோவிந்தா நாராயணரை 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 கோவிந்தா. என்னுடைய மனதை காண வேண்டும். சாமி சாமி பாதப்படிலே எனக்கு உங்களை பார்க்க என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே. உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே. உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே. அந்நீரை கெஞ்சி வரே பிஞ்சு மணி கொஞ்சு வரே.
இன்னைக்கு கிடைச்சிட்ட நீ உனக்கு விட போறது கிடையாது.